வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐசோ. தினமும் கதை கேட்க நம்ம தமிழ் கதைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறு பீமின் வீரக் கதை. தூண்டிலபுரம் ஒரு அமைதியான கிராமமாக இருக்கும். பீமும் அவரது நண்பர்களும் சுட்டு, சின்சினு, ரஜு, ஜக்கு அங்கு மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். ஒரு நாளை அவர்கள் ஜங்கலில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பஞ்சவர்ண பறவை காயமடைந்த நிலையில் விழுகிறது. பீம் மற்றும் நண்பர்கள் அதை பாதுகாக்க முயற்சி செய்கிறார்கள். சின்சினு பறவைக்கு தண்ணீர் தரும், ரஜு மருந்தை தேடி ஓடிச் செல்கிறான். அந்த பறவை ஒரு கோட்டையின் பாதுகாவலாக இருந்தது. ஒரு மந்திரவாதி அதை கையில் எடுக்க முயன்று காயப்படுத்தியதாக பறவை பீமிடம் கூறுகிறது. பறவையின் வசனங்களில் மந்திரக் கல்லின் விபரங்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த மந்திரக்கல் கோட்டையில் இருந்தால் மட்டுமே பிசாசுகள் வெளியே வராமல் இருக்க முடியும். பறவையின் பாதுகாப்பில் இருந்தால் அது செயல்படும். பீமும் நண்பர்களும் பறவையை மீண்டும் கோட்டைக்கு கொண்டு செல்வதற்காக பயணம் தொடங்குகிறார்கள். அவர்கள் கடந்து செல்லும் இடங்களில் சோதனைகள் வருகின்றன. காணாமல் போன பாலம். பீம் தனது புத்தியை பயன்படுத்தி குழுவை வழிநடத்துகிறான். மர்மகான விலங்கு தாக்குதல். பீம் தனது வீரத்தால் விலங்குகளை தடுக்கிறான். மாயவெளி. ஒரு மாய உலகத்தில் சின்சினுவின் நகைச்சுவையான நடவடிக்கைகள் குழுவின் மனதை மகிழ்விக்கின்றன. மந்திரவாதியுடன் மோதல். கோட்டையை அடைந்த பின் மந்திரவாதி மிகுந்த ஆற்றலுடன் பீமையும் குழுவினரையும் மிரட்டுகிறான். மாய நிழல்கள். குழுவினர் குழப்பத்தில் விழுந்தாலும் பீமின் நிதானமான செயல்களால் அவர்கள் மீண்டு வருகிறார்கள். பீம் தனது திறமைகளை வெளிப்படுத்தி மந்திரவாதியின் தந்திரங்களை சமாளிக்கிறான். பறவையின் சக்தியால் பீம் இறுதி தாக்கத்தை நடத்தி மந்திரவாதியை வெற்றி பெறுகிறது. கோட்டையும் அதன் மந்திர சக்தியும் மீண்டும் செயல்படுகின்றன. பறவையும் சுதந்திரம் பெறுகிறது. கிராமத்தினர் பீமையும் அவரது நண்பர்களையும் பாராட்டுகிறார்கள். பீம் கூறுகிறான், நம் ஒற்றுமை தான் எங்களை வலிமையாக்குகிறது. கதை மகிழ்ச்சியாக முடிகிறது.